அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் எ யூடியூபரா ஒரு காமன் மேனா நிச்சயமா நம்மளுக்கு அந்த வீடியோ பார்த்தவொடனே கொஞ்சம் பயந்துருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்து பல நாட்கள் ஆகுது. இந்த மாதிரி விபத்து உலகத்தில் எந்த கண்ட்ரியும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட பல மக்கள் அங்கே இறந்து போயிருக்காங்க. அதை பற்றின ஒரு செய்தி அப்டேட் கிடைச்ச உடனே நம்ம ரொம்ப வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி அதை பார்க்க வேணாம். இன்னும் நிறைய பேர் நீங்கள் நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் அதே போஸ்ட் பண்ண நல்லா இருக்காது. நாங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், கேளுங்க. ஓகே, நாம் இன்றைய செய்தியில் ஒரு 3 முக்கியமான செய்தி. முதல் செய்தி, சைனா இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மைக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன உண்மையை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சைனீஸ். இரண்டாவது செய்தி, பாகிஸ்தான் இந்தியா பார்த்து ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அந்த பொலிட்டிக்கல் மேப்பில் பிரச்சனை பண்ணாங்க. அது இல்லாமல் இன்னொரு விமர்சனமும் வச்சிருக்காங்க. அப்படி பாகிஸ்தான் இந்தியன்ஸ் கிட்ட என்னெல்லாம் ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க அது இரண்டாவது செய்தியை பார்த்துட்டு, மூன்றாவது நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி ஒரு முழுக்க டிஃபென்ஸ் அப்டேட். இப்போ இந்தியா ரீசெண்டாக என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸில், அது அப்படி நம்ம செகண்ட் ஹாஃபாக பார்க்கலாம். மீதி ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபாக பார்க்கலாம். வெல்கம் டு லேச்சர் சேனல். யாராவது புதுசாக பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பதிவை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகே, கண்டென்ட்குள்ளே போகலாம். சைனா பல நாட்களில் ஒரு விமானத்தை உருவாக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அது 5ஆம் தலைமுறை போர் விமானம்னு சொல்லிட்டு அழிச்சாங்க. அந்த விமானம் வேறு இது இல்லைங்க, J-20 போர் விமானம். இப்போது அந்த J-20 போர் விமானத்தை அவங்களே அது 4Gன்னு சொல்லியிருக்காங்க. 4Gனா ஒன்றும் இல்லைங்க, அது 4ஆம் தலைமுறை போர் விமானம். ஏன்னா இங்கிலீஷில் 4th ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, 5th ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ சைனாவே அதை ஒரு 4ஆம் தலைமுறை போர் விமானம் சொல்லிட்டு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இது அவங்க எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, சைனாக்கு ரொம்ப சொந்தமான ஒரு குளோபல் டைம்ஸ் நியூஸ் பேப்பர். அது சைனாவோட அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு உரிய ஒரு நியூஸ் பேப்பர். அந்த குளோபல் டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் சைனாவோட ஒரு மிலிட்ரி எக்ஸ்பர்ட்டே அதை தெரிவிச்சிருக்காரு. அவர் பேர் ஜஹாங்கி. ஜஹாங்கி என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இது ஒரு 4th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண அந்த ரஃபேல் விமானம் ஒரு 3rd ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு கிளைம் வச்சுட்டார். அதாவது சைனீஸோட அந்த போர் விமானத்தை அவங்க 5th ஜென்ரேஷன்லேருந்து 4th ஜென்ரேஷனாக கன்வெர்ட் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண அந்த ரஃபேல் விமானத்தை 4.5th ஜென்ரேஷன்லேருந்து அவங்க 3Gயை மாற்றிட்டாங்க. அதாவது 3rd ஜென்ரேஷனாக மாற்றிட்டாங்க. நாளைக்கே நீங்கள் 4Gலேருந்து 3G மாற்றிங்க, அப்போ ரஃபேலும் குறைச்சிடுவீங்களா? உண்மையாக யார்தான் கேட்டால் சிரிக்க தாங்க போகிறாங்க. இது பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். F-22, F-35 இது எல்லாமே அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட். ஸ்டீல்தி ஏர்கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய இந்த விமானங்களே பல வாட்டி ரேடாரில் மாட்டியிருக்கு ரஃபேல் விமானத்தில். ஸோ அப்போ ரஃபேல் விமானத்தோட அந்த உண்மையான பவர் பாருங்கள். அது பார்க்க தான் அப்படி 4.5, பட் அது முழுக்க ஒரு 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் மாதிரி தான் செயல்படும். ஆனால் நீங்கள் 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்டே இல்லாமல் நீங்கள் பல நாட்களாக அதை 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு J-20 சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. 2018 மே மந்த் அன்னைக்கு இந்தியன்ஸ் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணாங்க சைனா கிட்ட. என்னதுன்னா, சைனீஸ் J-20 விமானத்தை டிபெட்டோட எல்லையில் கொஞ்சம் பறக்க விட்டுருக்காங்க. அப்படி பறக்க விடும் போது நம்ம ஈஸ்டர்ன் லடாக்ல நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான சுகாய் M-30 பறந்து போயிருக்கு. அப்படி பறந்து போகும்போது நம்ம சுகாய் M-30 போர் விமானத்தோட ரேடார்லேயே J-20 போர் விமானம் இங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சுகாய் M-30யோட அந்த ரேடாரில் மாட்டியிருக்கு. சுகாய் M-30 ஒரு 4ஆம் தலைமுறை போர் விமானம், ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்டீல்தி ஏர்கிராஃப்ட்னு சொல்கிறீங்க. அவ்வளோ டெக்னாலஜி இருந்தால் அது எப்படி ஒரு சாதாரணமான ஒரு 4th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டில் மாட்டோம்? அது மாட்டிச்சுன்னா அது நிச்சயமாக அது 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் 2018 சொன்னாங்க. பட் அப்போத்துலேருந்து அவங்க மறுப்பு தெரிவிச்சு தான் வந்தாங்க. அதுக்காக தான் இந்தியன்ஸ் 2018-19 ரஃபேல் விமானத்தை நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டா அது நிச்சயமாக சைனாக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அதே மாதிரி இப்போ வரவும் வச்சுட்டாங்க. இப்போது J-20 அவங்களே 4Gன்னு ஒத்துக்கின ஒரு முக்கியமான காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு விஷயம் சொன்னாங்களே, இந்த J-20 முழுக்க அமெரிக்கன்ஸால் உருவாக்கப்பட்ட F-35, F-22 அப்படி காப்பீடிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. அது எதுவும் இல்லைங்க, சைனாவோட ஒரு முக்கியமான நிறுவனம் அந்த சென்டு ஏரோஸ்பேஸ் கார்பரேஷன். இப்போ எப்படி அமெரிக்காவில் போயிங் அப்புறம் லாக்ஹீட் மார்டின்லாம் இருக்கோ, அதே மாதிரி சைனாவில் இந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு போர் விமானம் தான் அந்த J-20. இப்போ அந்த J-20 உருவாக்கின ஒரு சீஃப் டிசைனர் என்ன வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, சைனீஸ் இப்போவுமே அமெரிக்கன்ஸோட அந்த ஏர் காம்பேட் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவர் இன்டெரக்டாக ஒரு விஷயத்தை தான் சொல்ல வர்றாரு. அது என்னதுன்னா, சைனா இப்போவுமே பிரின்சிபல்ஸ் மட்டும் இல்லை, அவங்க ஷேப், டிசைன், மேனுஃபேக்சரிங் எல்லாமே அவங்க அமெரிக்கன்ஸ் பார்த்து தான் அந்த ஏர்கிராஃப்டில் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு க்ளீனாக தெரிய வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எவ்வளோ நாளாக நம்ம டவுட் மட்டும் தான் பட்டோம், அதாவது இங்கே F-22, F-35 போன்ற விமானத்தை பார்த்து தான் காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நம்ம கன்ஃபார்மாகவே சொல்லலாம், இவங்க நிச்சயமாக அதை பார்த்து காப்பி அடிச்சு தான் இந்த விமானத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் சில கிளிப்ஸ்லாம் பாருங்களேன். இந்த கிளிப்பில் நீங்கள் நிறைய விஷயத்தை அப்படி பார்க்கலாம். அப்படி சைனா ரெப்ளிகாவாக அமெரிக்கன்ஸ் மாதிரி செஞ்சுருப்பாங்க.
நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அப்படியே ரெப்ளிகா பண்ணி சைனீஸ் வந்து செஞ்சிருப்பாங்க. அதை பல வருடமா அங்கே தொடர்ச்சி செஞ்சுட்டு தான் வராங்க. ஓகே, நம்ம 2வது செய்திக்குள்ள போயிடலாம். பாகிஸ்தான் பத்தின ஒரு முக்கியமான செய்தி. இது நார்மல் நியூஸை நீங்க பார்க்காதீங்க, ஏன்னா இது அந்த அளவுக்கு இப்போ சீரியஸா பாகிஸ்தான்ல பேசக்கூடிய ஒரு நியூஸ். பாகிஸ்தான் ரீசெண்டாக இப்போ இந்த பொலிட்டிக்கல் மேப்ல சில சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. அது நிச்சயமா எல்லாருமே நிறைய காலனியில் பார்த்துருப்பீங்க. குஜராத்தில் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸில் சில பார்ட்லாம் ஆட் பண்ணி அவங்க பொலிட்டிக்கல் மேப்பில் பண்ணாங்க. இப்போ அது இல்லாமல் பாகிஸ்தான் இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க இந்தியன் மேப்பை. இப்போ பாகிஸ்தானோட அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதுலேருந்து நம்ம சைனாவோட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வரைக்கும் மொத்தமாக அப்படியே ஆட் பண்ணி அவங்க ஒரு மேப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா காஷ்மீர், இந்தியா இருக்க அந்த காஷ்மீர் பகுதி மொத்தத்தையும் அவங்க அப்படி நீக்கிட்டு அது முழுக்க பாகிஸ்தானுக்கு சொந்த மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த அக்ஷேஷின், அதுக்கப்புறம் சீடட் சைனான்னு சொல்லுவாங்க, அது 2 மட்டும் அப்படி சைனீஸ்க்கு விட்டுட்டாங்க. அவங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்லேருந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மேப்பை இப்போ கிரியேட் பண்ணது உண்மையாகவே நம்ம நியூ டெல்லிக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை உண்டாகிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா காஷ்மீர் முழுக்கவே இந்தியாவுக்கு தான் சொந்தம். ஆல்ரெடி நீங்கள் 2 பேர் தான் இல்லீகலாக ஆக்குபை பண்ணி வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் முகமது குர்ஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா தான் இல்லீகலாக இதை ஆக்குபை பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நடந்திருக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு. ஏன் குறிப்பிட்ட அந்த தேதியில் பண்ணாங்கன்னா, அன்னைக்கு தான் நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்த 370 ஆர்டிகளை ஸ்கிராப் பண்ணப்பட்ட ஒரு தினம், எடுக்கப்பட்ட ஒரு தினம். ஆனால் அந்த ஸ்கிராப் பண்ணப்பட்ட பிறகு தான் அங்கே இருக்க மக்களே கொஞ்சம் இப்போ அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேட்டி அடித்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், இந்த காஷ்மீரில் இருக்க இந்த முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு ஃபேவராகவும் சில பேர் பேசின்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து சீனாவில் இருக்க ஜிங்ஜியாங் போய் பாருங்க, பாகிஸ்தானில் இருக்க பலுச்சிஸ்தான் போய் பாருங்க. பலுச்சிஸ்தானில் பாகிஸ்தான் மக்களை அடக்கிறதுக்காக பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்களா, அந்த கவுதார் போர்ட்டில் மட்டுமே 15,000 ட்ரூப்ஸை இறக்கி வச்சிருக்காங்க. யாருக்காக? சைனாவோட அந்த ப்ராஜெக்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக. ஸோ ஒரு சைனா அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்களை துன்புறுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 15,000 ட்ரூப்ஸை இறக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி அவங்களும் ஒரு முஸ்லீம்ஸ் ஜிங்ஜியாங்கில் அத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் குரல் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து ஒரு தகுதியே இல்லை நம்ம நாட்டை பற்றி பேசுறதுக்கு. ஸோ முகமது குர்ஷி பேசுறது உண்மையாகவே இப்போ இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொலிட்டிக்கல் மேப் பண்ணது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் எங்கள் ரெசல்யூஷனுக்கு ஒரு முதல் ஸ்டெப்பு, அதாவது எங்கள் தீர்வுக்கான ஒரு முதல் படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒரு குளோபல் நியூஸ் எடுத்துன்னு போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு, யுனைடெட் நேஷன்ஸில் இந்தியா தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரீஸே இந்த பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ பற்றி பேச விடாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒரு விஷயம் தெரியும், இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு வேணா சொந்தமாக இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி அந்த ராஜா ஹரி சிங் யாருக்கு எழுதி வச்சுட்டு போடாதுன்னு சொல்லிட்டு வரலாறு படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது ஜம்மு காஷ்மீர் முழுக்கவே இந்தியாவுக்கு தான் சொந்தம். அந்த அக்ஷேஷின் அப்புறம் பிஓகே என்ன கான்செப்ட்னே தெரியல, சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி ஏன் இப்படி தேவையில்லாமல் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த நியூஸை பற்றி தேடி பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஓகே, நம்ம 3வது செய்திக்குள்ளே போடலாம். எவ்வளோ பண்ணுறாங்களா சைனாவும் பாகிஸ்தானும். இப்போ இந்தியாவும் எதாவது டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்ல, ஏன்னா இப்போ இந்தியாவோட நிலைமை போகிற போக பார்த்தா நம்ம அப்படியே இஸ்ரேல் மாதிரி மாறிட்டு வரும். இஸ்ரேலோட அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ், அங்கே இருக்க மொத்த கண்ட்ரீஸ் கூட இஸ்ரேல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்காங்க, நிறைய பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்தியா கிட்ட சுற்றி இருக்க பாகிஸ்தான், நேபாள், அப்புறம் சைனா, இப்போ எல்லா கண்ட்ரீஸ் கூட இந்தியா வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய டிஃபென்ஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ச்சியாக. ஓகே, டிஃபென்ஸ் அப்டேட் வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் சில வீடியோ கிளிப்பில் சில பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்களா, அதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வாங்க தான் போகிறோம். இது எல்லாமே நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்ட வாங்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் கிட்ட வாங்க மாட்டோம், ஏன்னா அமெரிக்கன்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுவாங்க, இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதால தான் இந்தியன்ஸ் வந்து இப்போவுமே ரஷ்யன்ஸ் கிட்ட போய் வாங்குவாங்க. பட் இப்போ அமெரிக்கன்ஸே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட ஆட்சி தான். ஓகே, அப்படி இந்தியா என்னெல்லாம் வாங்க போகிறாங்க வாங்க லைன் பில் என்ன பார்க்கலாம். இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட $905 மில்லியன் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சைன் போட்டிருக்காங்க. ஒரு 24 ஹெலிகாப்டர்ஸ், அந்த ஹெலிகாப்டர்ஸோட பேர் வந்து MH-60RS. இதை வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா சப்மரைன் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலை கூட இதால் அழிக்க முடியும், அதே மாதிரி இதை கணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான காரணமே கடல் பகுதியில் ஏதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் நம்ம இந்திய நாட்டுக்கு தெரியாமல் ரோந்து செய்ய வந்தாங்கன்னா அதை நம்மளால தாக்கி அழிக்க முடியும், அது ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஹெலிகாப்டர் கூட லாக்ஹீட் மார்டின் அப்படின்ற அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான நிறுவனம் ஒரு டிவைஸை அட்டாச் பண்ணி கொடுக்க போறாங்களாம். அந்த டிவைஸோட பேர் வந்து AQS-22. ஆக்சுவலாக இந்த டிவைஸ் என்ன வேலை பண்ணுன்னா ஏர்பார்ன் ஃப்ரீக்வன்சி லோ சோனார்னு சொல்லுவாங்க.
சோனார் அந்த வார்த்தை நிச்சயமாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூல் புக்ஸில் படிக்கும்போது. கடல் பகுதியில் ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நம்ம தேடணும்னா அந்த சோனார் அதுதான் பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ஹெலிகாப்டர் வந்து ஏதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் நம்ம நாடு நோக்கி வந்தால் அது ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கான ரேஞ்சு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம வேறு பதில ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஆயுதம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கன்ஸ் கிட்ட நம்ம ஒரு முக்கியமான அசால்ட் ரைஃபிள் கேட்டிருப்போம், ஒரு 72,000 6716. இப்போ அந்த 72,000 இல்லாமல் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 73,000 அசால்ட் ரைஃபிள் கேட்டிருக்கோம். நிச்சயமாக அதெல்லாம் நம்ம இந்தியன்ஸ்க்கு தேவைதான். ஏன்னா பார்டர்ல இப்போ பிரச்சனை அந்த அளவுக்கு போயின்னு இருக்கு. ஃபிங்கர் பாயிண்ட் 4லேருந்து சைனீஸ் ஒன்று பின் வாங்காம அப்படியே தாங்க இருக்காங்க. மே 5 வந்தாங்க, இப்போ ஆகஸ்ட் 5 மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 months கிட்ட ஆகும்போது இன்னும் அவங்க போற மாதிரி தெரியல. பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட். இந்தியா வந்து இப்போ ஒரு 30 UAV வாங்க போறாங்க, அன்மேண்ட் ஆர்ம்டு வெஹிக்கிள்னு சொல்லிட்டு. நம்ம முதல்ல UAV வாங்கும் போது நம்ம அதில் நார்மலாக ரோந்து செய்கிற மாதிரி தான் அன்மேண்ட் ஆர்ம்டு வெஹிக்கிள் வாங்குவோம். பட் இப்போ அந்த ட்ரோன்ஸ்லாம் நம்ம ஒரு ஆயுதத்தை சுமந்து செல்ற மாதிரி ஒரு ட்ரோன் வாங்க போகிறோம். அமெரிக்கன்ஸ் கிட்ட அதுக்கான ஒரு ஒப்புதலை நம்ம தெரிவிச்சிருக்கோம். HQ-9 ரீப்பர் இல்லாட்டி ஒரு ப்ரெடக்டர் B இந்த மாதிரியான ட்ரோன்லாம் இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், பிரான்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம் நம்ம எந்த ட்ரோன் வாங்க போகிறோன்னு தெரியல, அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இப்போ இந்த ட்ரோனில் ஆயுதம் பொருதி நம்ம வாங்குற ஒரே ஒரு காரணம் எதுக்குன்னா, காஷ்மீர்ல நாளைக்கு ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம மிலிட்ரி அனுப்பவே வேணாம், இந்த ட்ரோனை அனுப்பி அந்த மிசைலை செலுத்தி அவங்களை நம்ம ஈஸியாக தாக்கி அழிச்சிடலாம். இந்த வீடியோக்கு ஒரு முன்பதிவு பார்த்தவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற நியூஸ் புரியும். ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் தாக்கி அழிக்கணும்னா உங்ககிட்ட ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இருக்கணும். இந்தியன்ஸ் ஆல்ரெடி ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைலை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைலை இந்த ட்ரோனில் செலுத்தி நாளைக்கு சைனா அந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்மளுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண கூட இந்தியன்ஸ் அதை தாக்கி அழிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரோன் வாங்குற ஒரு முக்கியமான பர்பஸ். நான் சொன்னது உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம், அப்போ தான் இந்த சொன்ன வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்த ஆயுதம். இந்தியா வந்து ஒரு 3 முக்கியமான வாகனம் இது வாங்க போறாங்கன்னு சொல்லி தெரியல. அந்த 3 பேர்கிட்ட டீலிங் பேசின்னு இருக்காங்க. ஒன்று வந்து டாடா அந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு WHAP. இப்போ இந்த பார்க்குறீங்களே, இது வந்து ஒரு ஆர்ம்டு காம்பேக்ட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பார்த்துருப்பீங்க. ஒரு தீவிரவாதி அகேன்ஸ்டாக இந்த ஸ்ட்ரீட்லாம் ஓட்டிடுவாங்க அமெரிக்கன்ஸோட ட்ரூப்ஸ்லாம். அவங்க பயன்படுத்துகிற ஒரே ஒரு காரணம் பேட்ரோலிங் தான். ஏன்னா நம்ம இந்தியாவோட ஜவான்ஸ் வந்து நிறைய பேர் பேட்ரோல் செய்யும் போது சில பேர் ஹிட்டன்லேருந்து, அதாவது மறைவான சில இடத்துல இருந்து நிறைய பேர் ஷூட் பண்ணிடுவாங்க நம்ம ஜவான்ஸை. ஸோ அது மாதிரிலாம் யாருமே காயப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஆர்ம்டு வெஹிக்கிள் இது வந்து கொஞ்சம் ஃபுல்லி கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆர்ம்டு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸாக கொடுக்கும். இந்த புல்லட் ப்ரூஃப் இதுக்குள்ளே போவே போகாது. ஸோ அங்கே இருக்க மிலிட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய சேஃப்டியாக இருக்கும். இப்போ டாடா கிட்ட வாங்க போகிறாங்களா இல்லாட்டி அமெரிக்காவோட முக்கியமான 2 நிறுவனம், ஒன்று வந்து ஹம்வி, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரைக்கர். இந்த ஹம்பி கிட்ட வாங்க போறாங்களா, ஸ்ட்ரைக்கர் கிட்ட வாங்க போறாங்களா, இல்லாட்டி டாடா கிட்ட வாங்க போறாங்களான்னு தெரியல. பட் 3த்துக்கான டீலிங் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார்கிட்ட வாங்க போறேன்னு சொல்லிட்டு. ஒரே விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம நாடு வந்து கொஞ்சம் ஹைலி டென்ஷனாக தான் இருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் எக்கனாமிக்கை பூஸ்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் டிஃபென்ஸுக்கு பட்ஜெட்டாக இன்க்ரீஸ் பண்ணினே போறாங்க. இதுக்கெல்லாம் உண்மை காரணம் இந்த பாகிஸ்தானும் சீனா தாங்க. ஒரு பக்கம் ஒரு போலியான நாடு, ஒரு பக்கம் ஒரு போலியான குற்றச்சாட்டு இருக்கிற இன்னொரு நாடு. இதை இப்படி இந்தியா ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஜெய் ஹிந்த், சைனிங் ஆஃப் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி. குளோபல் நியூஸை தெரிந்து கொள்ள லைட்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போகிற எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் படிப்போம். அதிலிருந்து ஏதாவது நீங்கள் டாபிக் பேசணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.